அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் சந்தோஷமான வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய அழகான திருநாமங்கள் பார்க்க போகிறோம். நம்ம எல்லோரும் தேடிக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, சந்தோஷமாக ஒரு வாழ்க்கை தான். எனக்கு இந்த நிலையில் இருந்தால் அந்த நிலைக்கு போகணும் அப்படின்னு இருக்கிறதோ, கடன் இருக்கிறவங்க கிட்ட கேட்டால் கடன் இல்லாத சந்தோஷமாக வாழணும்னு சொல்லுவாங்க. நோய் நொடி இருக்கிறவங்கள்ட்ட கேட்டால் ஆரோக்கியமான வாழ்க்கை போகணும்னு சொல்லுவாங்க. ஏதாவது குறை இருக்கிறவங்கக்கிட்ட கேட்டால் இந்த குறை இல்லாமல் நீங்கள் இருந்து அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருப்ப, இன்னும் இது போல் சொல்லிக்கிட்டே போகலாம். செல்வம் இல்லாதவங்க கிட்ட கேட்டால் செல்வம் வந்தால் நல்லா இருக்கும் சொல்லுவாங்க. உறவுகள் இல்லாதவங்கள்ட்ட கேட்டால் உறவுகள் வேண்டும் சொல்லுவாங்க. நம்ம இருக்கிற நிலையில் இருந்து நம்மால் சந்தோஷமான ஒரு மனநிலைமை கொண்டு போகக்கூடிய அற்புதமான திருநாமங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இது தொடர்ந்து நீங்கள் செய்துட்டு வரணும். சில வாரங்களுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை பார்க்க முடியும். எனவே நீங்கள் உங்கள் குடும்பத்தோட, கணவன் மனைவியோட, நல்ல பிள்ளைகளோட, உறவுகளோடு சேர்ந்து சிறப்பாக ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கன்னா ஒரு லட்சியமாக இருக்கணும். இந்த திருநாமங்கள் பயன்படுத்திக்கோங்க. சகல பிரச்சனைக்கு சந்தோஷமான மனநிலைமை கொடுக்கும். அல்ஹம்துலில்லாஹ். தினமும் நீங்கள் தவறாமல் ஏதாவது ஒரு தொழுகைக்கு பிறகு 29 தடவை ஓதிட்டு வாங்க. சில வாரங்கள் இதை செய்யணும். அதன் பிறகு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அது என்ன அப்படின்னா, அல்லாஹுடைய சிறந்த திருநாமங்கள். யா முஹைமினு, பாதுகாக்கக்கூடியவனே, எல்லாவற்றையும் காக்கிறவன், பாதுகாக்கின்றவன், கண்காண்கின்றவன், அல்லாஹ்வின் ஒரு அழகான பெயர். இந்த திருநாமத்தை நீங்கள் ஏதாவது ஒரு தொழுகைக்கு பிறகு தவறாமல் ஓதணும். 5 வேளை தொழுகைக்கு ஏதாவது ஒரு தொழுகை யா முஹைமூனு யா முஹைமீனு 29 தடவை ஓதுங்கள். அதற்கு முன்னாடி பின்னாடியும் தருதே சலவாத் ஓதிக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ். தேவையானதை கேளுங்க. உங்களுக்கு தேவையான எதுவோ, எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் மேஜிக் போல் உங்களுக்கு சரிப்படுத்தி கொடுக்கும். தருதே இப்ராஹிம் நீங்கள் ஒரு தடவை ஓதிக்கலாம், 3 தடவையும் அதில் ஓதிக்கலாம். முன்னாடி பின்னாடி செலவாத்து. இன்னும் சந்தோஷமான வாழ்க்கை தருவான். சந்தோஷமான மனநிலைமைக்கு தந்துடுவான். சந்தோஷமாக எல்லாம் மாறணும். இன்றையிலேருந்து இந்த திருநாமங்கள் ஓதுங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, நல்லடியார்கள், இன்று நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் சேஃபாக இருக்கீங்களா? உண்மையாக சொல்லுங்கள். உங்கள் உள்ளம் சேஃபாக இருக்கா? இருக்குது. ஒரு ஃபோன் கால், ஒரு ரிப்போர்ட், ஒரு ஆக்சிடென்ட், ஒரு நிமிஷத்தில் வாழ்க்கை முழுக்க மாறிடும். அப்போ யார் காப்பாற்றுவாங்க? ஒரு பெயர் இருக்குது. அது ஒரு சக்தி பெயர். சக்தி இருக்குது அந்த பெயருக்கு. யா முஹைமீனு, யா முஹைமீன், யா முஹைமீன் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு நாள் தனியாக அழுதது உண்டா? யாருக்கும் தெரியாமல், ஆனால் உள்ளே பெயின். அந்த நேரத்தில் உங்கள் கண்ணீரை துடைத்தது யார்? அல்லாஹு. அல் முஹைமீனு, யா முஹைமீனு. நம்ம எல்லாரும் சொல்லலாம் யா முஹைமீனு. இன்னும் மனசோடு யா முஹைமீனு நீங்களும் சொல்லுங்கள். யா முஹைமீனு, காக்கிறவன். யா ஹபீஸ், பாதுகாக்குவன். யா சஃபி, குணம் தருபவன். யா சலாம், அமைதி தருபவன். இந்த 4 பேர்களும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஒரு நாள் வரும், நீங்கள் ஹாஸ்பிட்டல் இருப்பீங்க, டாக்டர் வெளியே வருவான், அழுவாங்க, ஃபேமிலியே அழுவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் யாரை அழைப்பீங்க? சொல்லுங்கள். யா முஹைமீன், யா முஹைமீன், யா முஹைமீன் ஓதுங்க. இந்த திருநாமங்கள் ரொம்ப கவலை பிரச்சனை சந்திக்கிற இதில் லேசாக்கும். துவா செய்யுங்கள் அப்படி சொல்கிறாங்க. அவங்களுக்கு உள்ள திருநாமங்கள் இது. உறுதியாக சொல்லுங்கள். அல்லாஹுடைய திருநாமத்தை நம்பிக்கையாக ஓதுங்க. எல்லா அல்லாஹுடைய பெயருக்கு ஏராளமான சிறப்புகள் உண்டு. இந்த திருநாமத்துக்கும் சிறப்புகள் அதிகம் உண்டு. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பான். யா அல்லாஹ், யா முஹைமீன், எங்களை காக்கும், எங்கள் உயிரை காக்கும், எங்களுக்கு தெரியாத ஆபத்திலிருந்து காப்பாயாக. யா ஹபீஸ், யா ஹஃபீஸ், எங்கள் குடும்பத்தை காக்கும். யா சஃபி, நோயால் கஷ்டப்படுறவங்களை குணம் தருவாயாக. யா சலாம், எங்களுக்கு உள்ளத்துக்கு அமைதி தருவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் பல பாவம் பண்ணியிருக்கும், ஆனால் நீங்கள் தானே சொன்னீங்க நாங்கள் காக்கிறோம், எங்களை விடாதே. எங்களை யா முஹைமீன் சொல்கிறவன் அல்லாஹ் ஒருபோதும் விட்டு விட மாட்டான். உன்னை யாரும் காப்பாற்ற முடியாத நேரம் வரும், அப்போது நீங்கள் யா முஹைமீன் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், துவா செய்யுங்க. எங்கள் குடும்பத்துக்கு துவா செய்யுங்க. உங்களுக்காக நாங்களும் துவா செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.